ஹலோ கைஸ், நான் தான் சிபிஎஸ் பெஞ்ச். இந்த வீடியோவில் எப்படி ஒரு கம்ப்யூட்டரோட ஸ்க்ரீனை ரெக்கார்ட் பண்ணுறது நான் பார்க்க போகிறோம். அது ஓபிஎஸ் யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஓபிஎஸ் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். லெட்ஸ் கோ. கூகுளில் போய் ஓபிஎஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். அதோட obsproject.comனு இருக்கும். இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். சில டைமில் ஆடில் மால்வேர் கூட வர சான்சஸ் இருக்குது. மேலே ஆடுன்னு இருக்கிறது கிளிக் பண்ணாதீங்க. கீழே இந்த ஓபிஎஸோட சைட்டை கிளிக் பண்ணி இதுக்கு போங்க. இதில் போய்ட்டு விண்டோஸாக நீங்கள் மேக் ஓஎஸாக இல்லை லினக்ஸாக இருந்தால் கூட எந்த ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டவுன்லோட் பண்ணிக்க. நான் இப்போ விண்டோஸ் யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஓபிஎஸ் டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போது இதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். அந்த ப்ரௌசரை க்ளோஸ் பண்ண சொல்லுது. இந்த மாதிரி இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சவொடனே ஓபிஎஸ் ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓபிஎஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெறும் பிளாங்க் ஸ்க்ரீனை தான் காட்டுது. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கேம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் 2 ஆப்ஷன் இருக்குது. நம்ம இங்கே சோர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இதில் போய்ட்டு நம்ம டிஸ்பிளே கேப்சர் டிஸ்பிளே வந்து க்ரியேட் நியூ டிஸ்பிளே. இப்போ நான் எக்ஸிஸ்டிங் டிஸ்பிளே ஒன்றும் இல்லை, அது க்ரியேட் டிஸ்பிளே கொடுக்குறேன். இங்கே டிஸ்பிளேயில் போய்ட்டு நான் இந்த மானிட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். BenQ EX2510. இந்த மானிட்டர் கிளிக் பண்ணி நான் ஓகே கொடுத்தேன்னா நம்மளுக்கு அந்த மானிட்டரோட ஸ்க்ரீன் ஃபுல்லாக கேப்சர் ஆகுது. இப்போ நம்மளுக்கு இங்கே ஸ்க்ரீன் தெரியுது. இப்போ வந்து நம்ம ரெக்கார்ட் கொடுத்தா ரெக்கார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த ரெக்கார்டிங் செட்டிங்ஸ்லாம் சில விஷயம் இருக்குது. அது எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இங்கே ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுத்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகும். அதேமாதிரி ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரீம் ஆகும். இப்போ நீங்கள் யூடியூப் அக்கௌண்ட்டு இல்லை Twitch அக்கௌண்ட்டு இல்லை ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் அந்த 3 சைட்டுக்குமே ஸ்ட்ரீம் பண்ணலாம். இதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் வீடியோக்கு. இப்போ நேராக செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போய்ட்டு அவுட்புட் போனீங்கன்னா இங்கே ஸ்ட்ரீமிங் செட்டிங்ஸ் இது நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ ரெக்கார்டிங் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இது எந்த பாத்தில் உங்கள் சிஸ்டத்தில் எந்த ஃபைலில் ரெக்கார்ட் ஆகணுன்றதுக்கு இது நீங்கள் ப்ரௌஸ் கொடுத்து அங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பிசியில் வீடியோஸில் சேவ் பண்ணுறேன் ஃபைல்ஸை. ஸோ அது அங்கே இருக்குது. அப்புறம் வீடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சேம் as ஸ்ட்ரீம் இருக்குது. இது நான் வந்து ஸ்ட்ரீம் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 6000 kbpsலாம் ரெக்கார்ட் ஆகுது. ஸோ அது எனக்கு தேவையில்லை. அதனால் நான் ஹை குவாலிட்டி வச்சுக்கிறேன். நீங்கள் ஹை அண்ட் பிசி வச்சுருந்தீங்கன்னா லாஸ்லெஸ் குவாலிட்டி வச்சுக்கலாம். வீடியோ ஃபார்மேட்டுக்கு நான் MP4 யூஸ் பண்ணுறேன், ஹைப்ரிடு. இப்போ வீடியோ என்கோடர் பார்த்தீங்கன்னா நான் AMD H264 யூஸ் பண்ணுறேன். இது நான் H264 யூஸ் பண்ண பார்த்தா நான் AMD CPU AMD GPU தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் எடிட் பண்ணணும்னா நான் H264 யூஸ் பண்ணி எடிட் பண்ணலாம். நீங்கள் இப்போ Intel QuickSync இருக்கிற CPU வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணுறதா இருந்தால் HEVCலேயே ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணலாம். உங்களுக்கு ஃபைல் சைஸும் கம்மியாக இருக்கும். இதுவும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நான் இப்போ AMD யூஸ் பண்ணுறதுனால நான் H264 யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்ககிட்ட GPUவே இல்லைனா இந்த 2 ஆப்ஷன் காட்டாது உங்களுக்கு. இதுதான் காட்டும். இப்போ நீங்கள் அட்வான்ஸ்டு இப்போது லேட்டஸ்ட்டாக வந்த GPU வச்சிங்கன்னா இங்கே AV1 காட்டும். ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் சும்மா சேவ் பண்ணுறதா இருந்தால் AV1 வச்சுக்கலாம். இதை விட ஃபைல் சைஸ் இன்னும் கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ H264 AMD சூஸ் பண்ணியிருக்கேன். ஆடியோ ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா AAC சூஸ் பண்ணுறேன். இங்கே ஒருவேளை நீங்கள் லினக்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் Opus சூஸ் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். AAC வந்து லினக்ஸில் பிரச்சனை வருது. ஸோ நான் ஆடியோ ட்ராக் பார்த்தீங்கன்னா 2 ட்ராக் யூஸ் பண்ணுறேன். ஒரு ட்ராக்கில் நான் இப்போ பேசுகிறேன் பார்த்தீங்களா, இந்த ஆடியோ ரெக்கார்ட் ஆகும். ஒரு ட்ராக்கில் கேமோட ஆடியோ ரெக்கார்ட் ஆகும். இப்போ நீங்கள் எதனா வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறீங்க, அந்த ஆடியோ அதில் ரெக்கார்ட் ஆகும். எதனா சாஃப்ட்வேரோட ஆடியோ இருக்குது தெரியுமா, அது வந்து இதுலேயும் செகண்ட் ட்ராக்கில் வந்து என்னோட ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக சூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் நான் அவுட்புட் செட்டிங்ஸ் நான் யூஸ் பண்ணுறது. இப்போ நம்ம வீடியோ செட்டிங்ஸுக்கு இங்கே வந்து நான் 1080p தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இந்த கேன்வாஸோட ரெசல்யூஷனும் 1080p தான் வச்சிருக்கேன். 60 fpsல ரெக்கார்ட் பண்ணுறேன். நீங்கள் இதில் வேணும்னா நீங்கள் 30 fps இல்லை 24 fps அந்த மாதிரி சூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த fps கம்மி பண்ணுறதுனால உங்களுக்கு CPU கொஞ்சம் யூசேஜ் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் GPUவில் ரெக்கார்ட் பண்ணுறதா இருந்தாலும் யூசேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ 60 fps சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் ரெசல்யூஷன் ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்து 2560x1440 இந்த ரெசல்யூஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 4Kக்கு அந்த ரெசல்யூஷன் நீங்கள் கூகுள் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இங்கே மாடிஃபை பண்ணிக்கோங்க. நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணுறது பார்த்தா 1080p தான் பண்ணுறேன். ஸோ நான் 1080p தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுத்தோன்னே நம்மளுக்கு அந்த ஃபைல் வந்து நம்ம எங்கே சூஸ் பண்ணோமோ அந்த இடத்துல ரெக்கார்ட் ஆரம்பிச்சிச்சு. நம்ம இப்போ பேசுகிறது எல்லாமே ரெக்கார்ட் ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் அந்த ஃபைலை வேணால் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அந்த ஃபைல் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அங்கே யூஸ் பண்ணது நம்ம ஸ்க்ரீன் மொத்தமாக ரெக்கார்ட் ஆகிருக்கு. இதில் ஆடியோவும் 2 ட்ராக் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 ட்ராக் ரெக்கார்ட் ஆகிருக்கு. நான் ஆடியோ 2 ட்ராக்கில் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். அது எப்படி ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஆடியோ இருக்குது. ஒன்று வந்து டெஸ்க்டாப் ஆடியோ, இன்னொன்று வந்து மைக் ஆடியோ. இது வந்து 2மே செப்பரேட் ட்ராக்கில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நான் இந்த செட்டிங்ஸ் இங்கே இருக்கிற செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு டெஸ்க்டாப் ஆடியோ மைக் ஆடியோ காட்டுது. இதில் வந்து ட்ராக் இங்கே காட்டுது, 6 ட்ராக் காட்டுது. இதில் நான் ஃபஸ்ட்டு ட்ராக்கில் ஃபஸ்ட்டு 1 மட்டும் டிக் பண்ணியிருக்கேன். இது ஃபஸ்ட்டு 1 மட்டும் டிக் பண்ணுறேன்னா என்ன பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்க்டாப் ஆடியோ ஃபஸ்ட்டு ட்ராக்கில் மட்டும் தான் ரெக்கார்ட் ஆகும், செகண்ட் ட்ராக்கில் ரெக்கார்ட் ஆகாது. அதே மாதிரி மைக் ஆடியோ செகண்ட் ட்ராக் கிளிக் பண்ணியிருக்கேன். இது செகண்ட் ட்ராக்கில் மட்டும் தான் ரெக்கார்ட் ஆகும். இப்போ நான் இங்கே 2 டிக் பண்ணோன்னா இது ஃபஸ்ட்லேயும் ரெக்கார்டு செகண்ட்லேயும் ரெக்கார்ட் ஆகும். டெஸ்க்டாப் ஆடியோ இப்போ நான் கேம் விளையாடிட்டு இருந்தேன்னா அதோட ஆடியோ வந்து செகண்ட்லேயும் ரெக்கார்ட் ஆகும். அது எனக்கு வேணாம். அதனால் நான் ஒரு ட்ராக்கில் ஒரு ஆடியோ மட்டும் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். இப்போது நீங்கள் ஒரு 2-3 பேர் பாட்காஸ்ட் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா இன்னும் ஒரு 2-3 ஆடியோ இருக்கும். அதை வந்து நான் செப்பரேட் ஆப்பில் ஒரு ஆளோட ஆடியோவும் ஒரு ட்ராக்கில் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் எப்படி உங்களோட ஃபோனோட கேமராவை
ஓபிஎஸ்ல வெப்கேமா இந்த மாதிரி கேமராவை யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டாக்கிங் ஹெட் வீடியோஸ்லாம் பண்ணுறதுக்காக இந்த ஃபோனோட கேமரா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது எப்படி ஓபிஎஸ்ல உங்கள் வைஃபை மூலிமா கொண்டு வருதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.